இப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய எல்லையில் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவை இன்னொரு நாட்டுக்கு நீ கொடுக்குறேன் என்று சொன்னால் முதலமைச்சர் கலந்து பேசாமல் கொடுத்துருப்பாங்களா? ஊழல் அரவிந்த் கெஜ்ரிவால் யார் ஆதரிக்கிறார்களோ அவங்க எல்லாம் ஊழல்வாதிகள், தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த நாட்டில் கொள்ளையடித்து 47க்கு பிறகு ஆட்சி அமர்ந்த பிறகு முதல் ஊழலே காங்கிரஸ் கட்சி தான் செய்கிறது. இத்தனை கள்ளப்பணமும் ஒழிக்கப்பட்டது டிமானிட்டைசேஷனால. இது மறுக்க முடியாத உண்மை. உஸ்மான் ரோட்டில் ஒரு 10-15 நிமிஷம் டிராஃபிக் மறிச்சிடுவாங்க. அரை மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகுது. என்னன்னா தொடராங்களாம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் முக்கிய செய்திகளை குறித்து முதலில் காண்போம். கச்சத்தீவை தாரை வார்த்த திமுக காங்கிரஸ், பிரதமர் மோடி சவுக்கடி. ஆம் ஆத்மி லஞ்சம் பெற்றது உறுதி செய்யப்பட்டுள்ளது, சிபிஐ. காங்கிரஸ் பல கோடி ரூபாய்களை வங்கி கணக்கில் காட்டாமல் பணமாக பெற்றுள்ளது, வருமான வரித்துறை குற்றச்சாட்டு. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றும் வழி, நீதிபதி நாகரத்னா. கர்நாடக மாநிலத்தில் நடு ரோட்டில் இஃப்தார் விருந்து, தேர்தல் கமிஷன் நோட்டீஸ். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம் அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகரும் மற்றும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ராம வெங்கடாத்திரி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவியின் நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு வெங்கடாத்திரி சார். வணக்கம் வீரகாமராஜ். வணக்கம் சார். சார், இன்றைய முதல் செய்தியாகவே இந்த கச்சத்தீவு இதுதான் இப்போதைக்கு இந்த தேர்தலை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆயிட்டுருக்கு. எல்லாருமே கச்சத்தீவு குறித்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நீ தான் பண்ணன்னு மாற்றி மாற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தாக்கி பேசிட்டு வராங்க. ஆனால் இப்போது இதை குறித்து பிரதமர் மோடி அவர்களே இதை குறித்து இப்போ பேசியிருக்காங்க. அதனால் இந்த கச்சத்தீவு விஷயம் இன்னும் பெரிய ஒரு விஷயமா இப்போ மாறி இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கச்சத்தீவு தாரை வார்த்த விஷயத்தில் முக்கிய பங்கு வகித்தது காங்கிரஸ் தான், மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த இங்கே திமுகவும் தான், இங்கே 2 கட்சிகளும் சேர்ந்து தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தார்கள் அப்படின்னு இப்போது பிரதமர் மோடி அவர்களே பேசியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முக்கிய பங்கெல்லாம் இல்லை, முழு பங்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். அதுதான் சரியான விடை. முழுக்க 100%, மோர் தேன் 100% கூட சொல்லிக்கோங்க. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து கூட்டாக முடிவு செய்தான் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள். தான் நடந்தது. இது இப்போ அண்ணாமலைஜி அவர்கள் ஒரு ஆர்டிஐ போட்டிருக்காங்க, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில். அதில் வந்திருக்கு விஷயம். அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அவர் கிடைத்த விஷயங்களை 2 வீடியோ போட்டிருக்காரு. 2 வீடியோ வந்திருக்கு, சமூக வலைத்தளங்களில் வந்துட்டுருக்கு. 2மே ஒவ்வொரு நிமிஷம்தான், அவசியம் நம்ம பார்க்கலாம். அந்த 2 நிமிஷத்தில் கச்சத்தீவை பற்றி எல்லா விவரங்களையும் சுருக்கமாக கொடுத்துட்றாரு, அவசியம் பார்க்க வேண்டியது. அதே போல் மோடி அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்கார். அந்த ட்வீட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு பற்றி எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்கொள்ளாத காங்கிரஸ் கட்சி, இதே வார்த்தையை பயன்படுத்திருக்கார். இது கச்சத்தீவிலையும் வெளிப்பட்டிருக்கு. அந்த வரலாற்றுக்கு போனோம்னா, இப்போ இது திமுக ஆட்சி காலத்தில் 1974 இந்த கச்சத்தீவு கொடுக்கப்படுகிறது. கருணாநிதி சிஎம்மாக இருக்கார், அப்போ தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வரலாம். அதுக்கு முன்பாகவே 1961 நம்முடைய நாட்டினுடைய நேவி கப்பற்படை என்ன பண்ணுவாங்க, நாட்டினுடைய பல தீவுகளில் கடற்கரையோர பகுதியில் போய் ஒரு பயிற்சி எடுப்பாங்க வருஷம் முழுக்க. அது ஒரு ரொட்டீன் அவங்களுக்கு. அந்த மாதிரி 1961 என்ன பண்ணுறாங்க, இதே கச்சத்தீவு நம்ம நாட்டுக்கு சேர்ந்ததாக இருந்தது, நம்ம நாட்டில் இருந்தது. அந்த கச்சத்தீவில் போய் நேவல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போகும்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதை ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. அதை நேருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது இந்திய இராணுவம், இந்திய கப்பற்படை. அப்போ நேரு சொல்கிறாரு, ரொம்ப சாதாரணமாக அவங்க ஆட்சேபனை சொல்கிறாங்களா, ஏன்னா அந்த தீவுக்கு உரிமை கொடுறாங்களா, கொடுத்துட்டா போச்சு, எடுத்து சொல்லுங்க. அப்படி ஏதோ இவங்க அப்பா வீடு சொத்து மாதிரி அப்படியே சொல்லியிருக்கார். அதை குறித்து பல கண்டனங்கள்லாம் வந்திருக்கிறது. இது 1961 நடந்திருக்கு. அதன் பிறகு 1968
அதன் பிறகு நேருக்கு பிறகு இந்திரா காந்தி வராங்க. இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக வந்த உடனேயே ரகசியமாக அப்போ இருந்த ஸ்ரீலங்கா அதனுடைய பிரதம மந்திரியோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. கச்சத்தீவை நான் உங்களுக்கு தாரபாத்து கொடுத்துட்றேன். 68லேயே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளியில் வரல. அதுதான் அண்ணாமலைஜி அவர்கள் வீடியோவில் வெளியிட்டிருக்கார். அந்த ரகசியத்தை முழுக்க அடுத்து இந்த 2வது வீடியோவில் வெளியிடுறேன்னு சொல்லியிருக்கார். பிறகு 6 ஆண்டுகள் கழித்து 1974ஆம் ஆண்டு தான் கச்சத்தீவு வந்து தாரை வார்க்கப்படுகிறது இந்திரா காந்தியால். அப்போ முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி. இப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய எல்லையில் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவை இன்னொரு நாட்டுக்கு நீ கொடுக்குறேன் என்று சொன்னால் முதலமைச்சர் கலந்து பேசாமல் கொடுத்துருப்பாங்களா? முதல்ல இந்த மாதிரி ஒரு செய்தி நடக்குதுன்னா இதை பற்றி பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்ததா? தமிழக சட்டசபையில் விவாதம் நடந்ததா? எல்லாம் சரி அப்படின்னு சொல்லி ஏதாவது தீர்மானம் போட்டாங்களா? அது மாதிரி கொடுக்கும்போது நாளைக்கு தான் மீனவர்களுக்கு பாதிப்பு வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கான பாதுகாப்பு அம்சம் ஏதாவது ஒரு கண்டிஷனோடு கொடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. தமிழக சட்டசபையில் இதை பற்றி விவாதம் நடக்கலை, பார்லிமெண்ட்லையும் நடக்கலை. ரகசியமாக இந்திரா காந்தியும் கருணாநிதியும் சேர்ந்து கூட்டுக்கலவணின்னு சொல்லலாம். நம்ம நாட்டுடைய இந்த தீவை அந்த நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இதான் நடந்தது. இது இப்போ நம்ம சொல்லுவோம், இப்போ வந்து கருணாநிதிக்கு தெரியாமலே இவர் வந்து ரகசியமாக பண்ணியிருக்காங்கல்ல இந்திரா காந்தி. ஒரு கேள்வி வருகிறது அல்லவா, நல்ல நியாயமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி எல்லாருக்கும் வரலாம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஒன்றுமே சொல்லாமே கூட பண்ணிக்கலாம். கருணாநிதி மேலேயே அபாண்ட பழி போடுறீங்க. இந்த கச்சத்தீவு கொடுக்கக்கூடிய ஆண்டு வந்து 1974. 1972ஆம் ஆண்டு ராமநாதபுரத்துடைய கெசட் வெளியிடப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்துடைய அந்த வரைபடங்கள், தீவு, அதை பற்றி மேப்பு எல்லாம் வந்து கவர்மெண்ட் கெசட் வெளியிடுறாங்க. வெளியிடுபவர் யாருன்னா அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி. அதை முதல் பக்கத்தில் அவருடைய அணிந்துரை எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறார். அங்கே அதுக்கு முன்னால் வெளியிடப்பட்ட கெசட்டில் கவர்மெண்ட் கெசட் இருக்கும் இல்லையா, அதில் கச்சத்தீவு இருக்குது. ஆனால் 1972ஆம் ஆண்டு வெளியிட்ட அந்த புத்தகத்தில் மேப்பில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மேப்பில் கச்சத்தீவு மிஸ்ஸிங். அப்போ தெரிந்தே ரகசியமாக பேசிக்கொண்டு செஞ்சுருக்காங்க. இவர் தன்னுடைய ஊழல் வழக்கிலும் தப்பிப்பதற்காக பயந்து போய் நேருவின் மகளே ஒழுக, நிலையான ஆட்சி தருக என்று சொல்லி அதற்காக இந்த மாதிரி செய்தார் என்று சொல்கிறார்கள். அதனால் இதெல்லாம் வந்து நடந்த விஷயங்கள். இதில் என்ன ரொம்ப கொடுமையான ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட போது கச்சத்தீவுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு என்பது ஒரு வரையறை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஆர்டிகிள் 6 என்பதை ஒன்று எழுதுகிறாங்க. அந்த ஆர்டிகிள் 6 என்னென்னா, கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் எங்களுடைய தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள் அங்கே வந்து அங்கே தங்கலாம், வலையெல்லாம் விரித்து காய போட்டுக்கலாம். நடுவில் இருக்குது, நம்ம நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு போகிற நடுவில் இருக்கக்கூடிய தீவு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நாட்டிக்கல் மைல் என்று சொல்கிறாங்க, அவ்வளோ தூரம் தொலைவில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி அவங்க ஒரு நடுவில் உள்ள ஒரு பிளேஸ் மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஆர்டிகிள் 6 என்று ஒன்று வரையறை செய்து அதை வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஆர்டிகிள் 6 எப்போ காணாமல் போச்சு? எப்போ? 1975 காணாமல் போச்சு. 74 தான் ஒப்பந்தம் போடுறாங்க. அடுத்த கொஞ்ச நாளே அந்த ஆர்டிகிளே காணாமல் போயிடுது. இல்லை, அது காணாமல் போன பிறகுதான் இப்போது பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. அதில் வந்து இந்த ஷரத்து இருக்குது. இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஆர்டிகிள் 6 இருக்குது. ஆர்டிகிள் 6ல் எப்படி காணாமல் போகும்? ஆகவே தேச நலனை அடகு வைத்தது காங்கிரஸும் திமுகவும். இன்றைக்கு கச்சத்தீவு மூலமாக மீனவர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகள், எத்தனை பேரை சுடறான், அடிக்கிறான், பிரச்சனை வருது. இத்தனைக்கு காரணம் 100% முழுக்க 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 திமுக தான். காங்கிரஸ் திமுக சேர்ந்து செஞ்சது. இதுதான் இப்போ விஷயம் வெளியில் வந்திருக்கு. இது பாருங்கள், கச்சத்தீவு நமக்கு சொந்தம் என்பதற்கான பல உதாரணம் சொல்ல முடியும். அந்த கச்சத்தீவு என்பதே ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமானது. சேதுபதி மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களுடைய ரெவன்யூ ரெக்கார்டு இருக்கும் இல்லையா, அந்த ராமநாதபுரம் கோயிலுக்கான கோயில் மாடுகளுக்குரிய கறவை மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே மாடு போய் மேய்ச்சல் இருக்கும், அந்த மாட்டினுடைய பாலை கறந்து கொண்டு வந்து ராமநாதபுரம் சாமி கோயிலுக்கு அபிஷேகம் செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த கச்சத்தீவுக்கு பக்கத்தில் அடுத்து ஒரு தீவு இருக்குது, நெடும் தீவுன்னு பேர். அது ஸ்ரீலங்கா கிட்ட தான் இருக்குது. அந்த நெடுந்தீவிலிருந்து தினசரி அந்த நெடுந்தீவில் உள்ள மாடுகளிலிருந்து பால் கறக்கப்பட்டு அந்த பால் தான் ராமேஸ்வரத்தில் உள்ள சிவனுக்கு அந்த ராமநாதபுரம் கோயிலுக்கு
அபிஷேகத்துக்கு எடுத்துக்கொண்டு வரப்படும் என்று ஆவண குறிப்புகள்லாம் இருக்குது. இதை விட இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுங்க. 1800ஆம் ஆண்டில் அந்த ராமர் பாலம் என்று சொல்கிற ராமசேது பாலம், அந்த பாலம் வந்து அப்போ இருந்தது. தனுஷ்கோடியில் வந்து ஒரு பெரிய புயலுக்கு பிறகு அந்த பாலம் முழுமையாக கடலில் மூழ்கிடுச்சுன்னு சொல்கிறார்கள். 1960களில் வந்து பெரிய சுனாமி மாதிரி ஒன்று வந்தது. அதுக்கு முன்பு அந்த பாலம் இருந்தது. அந்த பாலத்தின் வழியாக நடந்து வந்து அந்த பாலை நெடுந்தீவில் நடந்து வந்து ராமநாதபுர சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து விட்டு செல்வார்கள் என்ற வரலாற்று குறிப்பு இருக்குது. 1800 ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆகவே இந்த மாதிரி நம்ம நாட்டினுடைய ராமநாதபுர சாமி கோயிலோட சம்பந்தப்பட்ட ஒரு தீவை யார்கிட்டையும் பேசாமல் ரகசியமாக கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இவங்களுடைய உள்வேலை தெரியுது இல்லையா? இதில் பாருங்கள், இந்த கச்சத்தீவுக்கு வந்து காங்கிரஸ் திமுக மட்டுமே கிடையாது. அந்த காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இதை வரவேற்றிருக்கிறது. இதை வரவேற்று தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். பொதுக்கூட்டத்தில் பி ராமமூர்த்தி பேசியிருக்கார், இதை ஆதரித்து பேசியிருக்கிறார். இது நல்லது என்று பேசியிருக்கிறார். அதை பற்றிய செய்தி குறிப்புகளாக பொதுவெளியில் இருக்குது, போய் பார்க்கலாம். ஆகவே காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக இவங்க 3 சேர்ந்து தான் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள். 3 பேருமே இதுக்கு பதில் சொல்லி ஆகும். மோடி அவர்கள் சொன்ன ட்வீட்டுக்கு வர அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டினுடைய பாதுகாப்பை குறித்த எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த கச்சத்தீவும் அதே போல ஒன்று என்று சொல்லியிருக்கிறார். இப்போ நேரு பற்றி பார்த்தோம் இல்லையா? நேரு இதே போல் பாருங்கள், கொக்கோ தீவு என்ற ஒரு தீவு, அது அந்தமான் நிக்கோபர்லேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய மியான்மர் நாட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்த கொக்கோ தீவு நம்ம நாட்டுக்கு சொந்தமான தீவு. அந்த தீவை அந்த மியான்மர் என்கின்ற பர்மா, அப்போ பர்மா என்று பேர், அந்த நாடு கேட்குறாங்க. சரி வச்சுக்கோங்கன்னு கொக்கோ தீவை கொடுத்துட்டார் அவர். வச்சுக்கோங்க, ஒரு தீவு தான் வச்சுக்கோங்க. அது வச்ச பேர் என்ன பண்ணா, மியான்மர் நாட்டை என்ன பண்ண, சீனாக்காரன் வந்து கேட்குறான், அந்த தீவை எனக்கு கொடுத்துட்டான். சைனா நாட்டினுடைய இராணுவ கப்பல்கள், இராணுவ விமானங்கள் வந்து இறங்குவதற்கான விமானத்தளம் அமைக்கப்பட்டு இராணுவ கேந்திரமாக அதே கொக்கோ தீவு என்று மாறி இருக்கிறது. நாட்டினுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்ட அச்சுறுத்தல் பாருங்க. நேரு பண்ண வேலை, நேரு பண்ண முழுக்க முழுக்க நாட்டுக்கு வந்து பெரிய துரோகம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பல காரியங்கள் செஞ்சிருக்கு. அதில் இதுவும் ஒன்று. ஸோ அதனோட வாரிசு கச்சத்தீவை கொடுத்துருக்கு. அதன் பிறகு சீனாவுடைய தலைவலி தாங்க முடியாமல் எல்லாம் பெரிய குடைச்சல். இப்போ மோடி அரசு வந்த பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தோனேஷியாவில் போய் அங்கே மலாக்கா ஜலசந்தி என்று சொல்வார்கள், மலாக்கா ஸ்ட்ரைட், அந்த இடத்துல இந்தோனேஷியா நாட்டில் பேசி அந்த இடத்துல வந்து ஒரு நம்முடைய கப்பல் படையை ஆரம்பித்த பிறகுதான் கோகோ தீவு மூலமாக சீனா கொடுத்த குடைச்சல் குறைய ஆரம்பித்திருக்கிறது. இவங்க பாட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க, அப்புறம் அதை அது சரி பண்ணுற பரிகாரம் நம்ம அடுத்து உட்காந்து பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் நடந்துகிட்ருக்கு. அதனால் இப்போதைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இதை வெளியிட்டிருக்காங்க. கச்சத்தீவை மீட்போம், இவங்களே கொடுப்பாங்களாம். அப்புறம் மக்களை வந்து எமோஷனலாக அப்படி உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக மீட்போம், யாரோ கொடுத்த மாதிரி மீட்போம். எந்தளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்கன்னா, பிரதம மந்திரி வந்து அரசாங்க விழாவுக்கு வந்திருக்கார் மோடி விளையாட்டு அரங்கத்தில். அதில் வந்து அரசு நல திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக வந்திருக்கார். அதில் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசும்போது அரசு திட்டம் தானே பேசணும். இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் மீட்டிங். அங்கே வந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் சொல்லி அங்கே பேசுகிறார். கொடுத்தது இவங்க அப்பா. ஆனால் ஏதோ மோடி ஏதோ கொடுத்த மாதிரி மக்கள் மனதில் ஒரு கருத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆகவே இந்தளவுக்கு கீழ்த்தரமாக இவர்களே செய்துவிட்டு தப்பிக்க பார்க்கிறார்கள். அதனால் இது மக்கள் மத்தியில் கொண்டு போய் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. மக்களுக்கு இந்த உண்மையை பற்றி சொல்லணும். அதுக்கான நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது. அதே போல் இவங்களாம் அந்த ஒரு பக்கம் பேசியிருந்தால் கூட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக அழகாக ஒரு விஷயத்தை ரொம்ப மேலாக கோடிட்டு காண்பித்திருக்கிறார். அவர் என்னென்னா, இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு செய்ய போகிறதில்ல. அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். அந்த ஆர்டிக்கிள் 6 காணாமல் போச்சு சொன்னோம் இல்லையா, அந்த ஆர்டிக்கிள் 6 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மீண்டும் செயல்படுத்தக்கூடிய மாதிரி சுமூகமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு பேசக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆரம்பித்திருப்பதாக கோடிட்டு காண்பித்திருக்கிறார். ஆகவே கூடிய விரைவில் நல்ல செயல்கள் நடக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்லியினுடைய முதல்வர், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு இப்போ வந்து ஜெயிலில் இருக்காங்க. சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அது உறுதியாக இருக்குது, அவர் லஞ்சம் பெற்றது உண்மைதான் அப்படின்ற விஷயம் உறுதியாக இருக்குது. அதை சிபிஐயே
வெளி மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் அந்த மாதிரி பெற்ற லஞ்சத்தின் மூலமாக கோவா தேர்தலுக்கு 45 கோடி ரூபாய் இந்த லஞ்ச பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சரியான வரியில் வராமல் முறைகேடாக கருப்பு பணம் இந்த மாதிரி வந்து தேர்தலுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக தான் பல கட்டுக்கோப்புகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர் வந்து தூய்மை என்று பேசினார். இது வரைக்கும் அப்படி தான் தொடப்பக்கட்டை தானே வச்சுட்டு ஊரெல்லாம் போவார். சின்னமே அதுதானே, தூய்மை ஊழலற்ற ஆட்சி அமைப்பு என்று சொல்லி ஊரில் ஏமாற்றிட்டு இப்போ வந்து இது சிபிஐ தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. எப்படி எந்த அளவுக்கு நடந்தது என்பதுனா அறிக்கை தெளிவாக இருக்கிறது. மக்களை ஏமாற்றி எந்த அளவுக்குலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாரு. நான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக அந்த வரக்கூடிய சமயத்தில் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இருக்குமா 2 டேர்ம் இருந்துட்டார் இல்லையா? ஆமாம். அப்போ எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. நான் மத்தியானம் வந்து ஒரு மணி சுமாருக்கு போயிட்டுருக்கேன். வடபழனி கோயில்கிட்ட ஒரு 10-15 பேர் எல்லாம் வந்து ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கும். அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள்லாம் சேர்ந்து முன்னால் பின்னால் தொடப்பத்தையே மாலை மாதிரி போட்டிருக்காங்க. போட்டுட்டு அங்கே பாட்டு வீதி வீதியாக போய் இந்த மாதிரி ஆப் கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டி அதுக்கு வந்து ஊழலற்ற ஆட்சி அமைக்கணும் அப்படி சொல்லி அங்கே தொழில யாரும் இன்னும் போட்டிருக்கு எல்லாத்துக்கும் பிரச்சார நோட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. போய் கூப்பிட்டேன். யாரும் கேட்டால் அவங்க நல்லா படித்தவங்க எல்லாருமே படிச்சுட்டு நல்ல ஜாப்ல இருந்து சில பேர் ரிட்டையர் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதுக்காக அந்த வெயிலில் 1 மணிக்கு போய் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க யாரும் பணம் காசு எதிர்பார்க்கல. இப்படி நாடு முழுக்க பல ஆயிரக்கணக்கான உண்மையான தொண்டர்களை ஏமாற்றி இருக்கிறார் ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவால். எத்தனை பேர் ஏமாந்து போயிருப்பாங்க, இந்த மாதிரி நம்பி இருப்பாங்க இல்லையா? இவங்க என்ன சொன்னாங்க, ஏஏபி ஊழலற்ற ஆட்சிக்கு ஏஏபி என்று பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழில் ஆப்பு, இந்தியாவுக்கு ஆப்பு வச்சுட்டார் பேருக்கு ஏற்றபடி. அதனால் இந்த அளவுக்கு அவர் செஞ்சுருக்காங்க. இவரை பற்றி சொல்லும்போது இன்னொரு இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் இந்த மாதிரி கைது செஞ்ச உடனே எல்லா கட்சிக்காலும் ஒன்றா சேர்றான். அந்த ஒன்றா சேர்ந்தவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஊழல் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ எல்லா ஊழல்வாதிகளையும் ஒன்றாக சேர்த்திருக்கிறார் மோடி. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்கல்ல, இவங்க தான் ஊழல் பண்ணக்கூடிய ஆளுங்க என்று மக்களுக்கு அடையாளம் காட்டுறது ஈஸியாக போயிடுச்சு. தனித்தனியாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டணி யார் இருக்காங்களோ, ஊழல் அரவிந்த் கெஜ்ரிவால் யார் ஆதரிக்கிறார்களோ அவங்க எல்லாம் வந்து ஊழல்வாதிகள், தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுத்தவரைக்கும் இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, காலிஸ்தானி பிரிவினைவாதிகளுக்கு இவர் வந்து ஆதரவு கொடுத்தார். அது நம்ம வெளிப்படையாக பல பேருக்கு தெரிஞ்சது. இவர் வந்த பிறகு அது அதிகரிச்சது. இப்போ இதை பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இருக்காங்களே, அதை பற்றி அமெரிக்காவிலேருந்து கூட பல கட்டுரைகள் வந்திருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக ஒரு வார்த்தை வந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் நெரேட்டிவ்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். புதுசாக என்ன வார்த்தைனா டீப் ஸ்டேட். டீப் ஸ்டேட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசாங்கத்தை நிலைக்குலைய செய்வதற்காக, இப்போ இந்திய அரசாங்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஒரு குழு, அந்த குழு வந்து ரகசியமாக வந்து இங்கே உள்ள சில நிர்வாகத்தில் உள்ள சில பேரை வைத்து செயல்பட்டு கவர்மெண்ட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும். இதுக்காக பல திட்டங்கள் போடுவாங்க. அப்படி போடக்கூடியதான் டீப் ஸ்டேட்டுங்கிற அந்த ஃபிலாசபி. இந்த டீப் ஸ்டேட்டுக்கு ஆதரவான பல அமைப்புகள் வந்து ஜெர்மனியில் இருக்குது, கனடாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. இப்போ இவங்க யாருமே வந்து நம்ம நாட்டு மேலே, நம்ம நாடு வளர்வதை கண்டு பொறுக்காதவர்கள். இதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க, இந்த டீப் ஸ்டேட் வந்து மறைமுகமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நாளடைவில் காங்கிரஸ் வந்து ஒன்றும் ஒரு வெற்றி வைத்து ஒன்றும் பெருசாக வராதுன்னு தெரிஞ்ச உடனே இவர்கள் அடுத்த சாய்ஸ் தேட ஆரம்பித்தாங்க. இது வந்து அந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸில் வரக்கூடிய இது. இந்த டீப் ஸ்டேட் பற்றி நான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு 4 வீடியோ அனுப்பிச்சார். அந்த ஒவ்வொரு வீடியோ 1 மணி நேரம் இருக்குது. அதை யாரும் பார்க்கறது டைம் இல்லை. பொதுவாக நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் சொல்கிறேன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு அடுத்து இவங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ இது அந்த ஆஸ் பர் தட் பொலிட்டிக்கல் தியரி இவர் வந்து வெளிநாட்டினுடைய கைப்பாவையாக இங்கே செயல்பட்ட ஒருத்தர், அதனால தான் அவர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்படி தான் அந்த தியரி சொல்லிக்கிறது. அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இட்டு கட்டி பார்த்தா தெரியுமே. ஏன் அப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இவர் டெல்லியுடைய முதலமைச்சர். டெல்லியில் தான் நம்முடைய நாட்டினுடைய தலைநகரம். அப்போ டெல்லியில் வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணனா ஒட்டுமொத்த இந்தியாவும் பாதிக்கப்படும். நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தபோது நடந்த பல கலவரங்கள், ஷாகின் பாக்கை எடுத்து பாருங்கள்.
அல்லது இந்த ஃபார்மர் ஸ்ட்ரைக் எடுத்து பாருங்க. அப்போ இப்போ நடந்த செங்கோட்டையில் போய் கொடியேற்ற போனாங்கல்ல, காலிஸ்தான் கொடி, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தியரி சரி என்று உங்களுக்கு தோன்றும். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட உடனே ஜெர்மனிலேருந்தே வந்து அவன் எதிர்க்கிறான். ஜெர்மன் நாட்டு அரசாங்கத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அமெரிக்க நாட்டு அம்பாசிடர் எதிர்க்கிறான். இது யோசனை முடியல, லிங்க் பண்ணி பாருங்க. ஆகவே வெளிநாட்டு சக்திகளுக்கு, இந்த நாட்டை வளரவிடாமல் நினைக்கக்கூடிய அந்நிய சக்திகளுக்கு கைப்பாவையாக அரவிந்த் கெஜ்ரிவால் செயல்பட்டிருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த ராமாயண மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போர் பற்றி வரும். அந்த அரக்கர்கள்லாம் ராட்சசர்கள்லாம் மாயப்போர் பண்ணுவாங்க, நேரடியாக போர் பண்ண மாட்டாங்க. மறைஞ்சிருந்து வெவ்வேறு மாதிரி வேஷம் போட்டு, நீங்கள் அந்த வேஷம் கட்டி வருவான், அவனை நினைப்பி அங்கே இங்கே இருப்பான், மாறி மாறி இருப்பாங்க. அப்படி அவனை லொக்கேட்டே பண்ண முடியாது. திசை திருப்புவான், வேற எங்கேயோ இருக்கும், உங்கள் கவனம் முழுக்க போயிட்டுருக்கோம், அவன் இன்னொரு வழியில் செஞ்சிருவான். இப்படி மாயப்போர், நியாயமற்ற போர்னு வரும். ராமாயணத்துலேயும் வரும், அதை பற்றி கம்ப ராமாயணத்துலேயே இருக்குது. அப்படிப்பட்ட மாயப்போர் நிகழ்த்திய ராவணன் என்றெல்லாம் வரும், புராண கதைகள்லேயும் வரும். அப்படிப்பட்ட மாயப்போர் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஒத்திகை தான் இந்த டீப் ஸ்டேட். ஆகவே அப்படிப்பட்ட மாயப்போர் செய்த ஒருத்தர், அது ஒரு விக்கெட் இப்போ காலியாகி இருக்கிறது என்று நினைத்து நான் கொஞ்சம் பெருமூச்சு விடுகிறேன். நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய மீண்டும் மோடி தான் வரப்போகிற, சந்தேகம் இல்லை. நீ ஒவ்வொரு விக்கெட்டாக விழுமா? வரும், விழும். ஆனால் திருப்பி மோடி அவர் தான் வரப்போகிறார். வந்த பிறகு கூட அடுத்த கொஞ்சம் ஆண்டுகள் வந்து நிறையா இந்த மாதிரி வந்து மாயப்போர் நடக்கும். அதுக்கு இந்த டீப் ஸ்டேட்லாம் இந்த மாதிரி, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்து யார் வரப்போகிறாங்கன்னு தெரியாது. இவை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தான் நம்முடைய நாடு வல்லரசாக வேண்டி இருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வளோ பணம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு ஒன்று வெளியிட்டாங்க. அதில் பாஜக தான் முதலிடத்தில் இருப்பதாக பல கட்சியை சேர்ந்தவர்களும் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் கணக்கில் வந்தது இதெல்லாமே. இப்போது கணக்கில் வராமலே காங்கிரஸ் பல கோடி ரூபாய்களை பெற்றுள்ளது, இதில் கணக்கில் வராமல், பேங்க்குக்கு வராமல் வாங்கியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இப்போ வருமான வரித்துறையே வச்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அதாவது தேர்தல் இந்த நிதிக்காக பத்திரங்கள் வெளியிட்டது வந்து சரியானது. ஏன்னா கணக்கில் கொண்டுறான். ஆமாம், எல்லாம் வந்து வெளிச்சமாக வந்துடும். பாஜக இவ்வளோ வாங்கியிருக்கு, திமுக இவ்வளோ வாங்கியிருக்கு, இந்த ஆள் கொடுத்தான், பேங்க்கில் கொடுத்துருக்கான், அந்த எல்லாமே பேர் எல்லாமே இருக்குது. அப்போ முறையாக வந்த பணம், அதுக்கு வருமான வரி உண்டா, வரி என்ன டேக்ஸ் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, செலவு பண்ண போகிறீங்க. பத்திரங்கள் இல்லாட்டி என்ன ஆகும்? அரசியல் கட்சி நடத்துறது பணம் தேவைப்படும். என்ன பண்ணுவான்? கேஷாக கொடுப்பான், கருப்பணம் கொடுப்பான். இப்போ இந்த மதுபான வழக்கில் என்ன பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், சில்லறை விற்பனையாளர்களுக்கு ஆதரவாக அரசாங்கத்துக்கு பணம் வராத மாதிரி சில்லறை விற்பனையாளர்கள் ரீட்டைலருக்கு வந்து ஆதரவாக வந்து பண்ணுறான், கொள்கை வகுக்கிறான். அப்போ எவ்வளோ லாபம் வருது? ஒரு பாட்டில் விற்கும்போது பல நூற்றுக்கணக்கான ரூபாய் லாபம் வருது. யாருக்கு? ரீட்டைலருக்கு. இதுக்கு இதனால் அந்த லாபத்தில் ஒரு பகுதி நீ வச்சுக்கோ, இன்னொரு பகுதி என்ன பண்ணு, கேஷாக அங்கே கொடுத்துரு. இந்த மாத சேல்ஸில் வரக்கூடிய அந்த கமிஷன் இருக்குல்லையே, அங்கே கொடு, அடுத்த மாதம் எங்கே விட்ட கொடு, அதுக்கு அடுத்த மாதம் இங்கே கொடு. இப்படி அங்கங்கே இருக்கும், பார்க் பண்ணியிருப்பாங்க, மணி பார்க்கிங். தேர்தல் சமயத்தில் எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. அப்போ சட்டவிரோதமாக கருப்பு பணமாக இருக்கக்கூடிய பணத்தை தேர்தலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது என்ன, யாருக்குமே கணக்கே தெரியாது. இவனுக்கு தெரியும், அரசாங்கத்தினுடைய கண்ணுக்கே தெரியாது. அப்படி கருப்பு பணமாகவருடைய பணத்தில் நிறையா சட்டவிரோத செயல்கள் நாட்டில் நடந்துகிட்ருக்கு. டெரர் ஃபண்டிங்லாம் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த அணு உலையை எதிர்த்து கூடங்குளத்தில் 1 வருஷம் போராட்டம் நடத்தினாங்க இல்லையா? தினசரி 500 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு உண்ணாவிரத பந்தலுக்கு வந்து உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. பின்னால் போய் சாப்பிட்டு வருவாங்க. 1 வருஷம் அவங்களுக்கு 3 எல்லா சாப்பாடு, எல்லா வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. உண்ணாவிரதம்ன்ற பேரில் கேலி கூத்து நடந்தது. அத்தனைக்கு எங்கேருந்து காசு வந்திருக்கும்? முறைப்படி வராத எந்த பணமே இந்த மாதிரி சமூக விரோத செயல்களுக்கு பயன்படும். எலெக்ஷனில் என்ன வேணால் பண்ணலாம், யாருக்கு வேணால் காசு கொடுக்கலாம், காசு கொடுத்து வேட்பாளர்கள் வாங்கலாம். எல்லாம் இந்த மாதிரி சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய பணம் தான் இப்படி செலவாகும். கோடிக்கணக்கில் வருது இல்லையா? எலக்ட்ரல் பாண்டை நேர்மையாக கணக்கு காட்டணும், அது செலவு காட்டணும். இப்போ 5000 கோடி வாங்கியிருக்குன்னு வச்சுக்கலாமே, 5000 கோடி நீங்கள் செலவு காட்டி ஆகணும்ல. ஆமாம். அப்போ வரவு செலவு ரெண்டுமே நேர்மையாக நடக்கும்போது ஓரளவு இந்த கள்ளப்பணத்துடைய நடமாட்டம் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் குறையும் என்பதற்காக தான் இந்த பாண்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் என்ன தேர்தல் விதிமுறைகள் என்ன ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா,
நீங்கள் கட்சிக்காக நன்கொடை வாங்கினீங்கன்னா 2000 ரூபா வரைக்கும் தான் வந்து கேஷாக வாங்க முடியும். 2000 ரூபாய்க்கு மேலேனா கேஷ் வாங்கக்கூடாது. ஒன்லி பேங்க்கு தான். யூபிஐயோ செக்கோ டிராஃப்டோ ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த தேர்தல் விதிமுறையை மீறி கேஷாகவே பல கோடிக்கணக்கான ரூபாய் இவங்க வாங்கியிருக்காங்க. இதுதான் குற்றச்சாட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சி போய் முடக்க நினைக்கிறாங்க, எங்களோட பேங்க் அக்கௌண்ட்லாம் முடக்கிட்டாங்க. இது அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ வந்து இந்த இந்த பெனால்ட்டிலாம் போட்டிருக்காங்களே, எந்த ஆண்டுக்கான இது தெரியுமா? இது 2017 2018 அசஸ்மெண்ட் இயர். அப்போ இதை எப்போ தாக்கல் பண்ணுவோம்? 2019 தாக்கல் பண்ணியிருப்பாங்க காங்கிரஸ் கட்சி. அப்போ 2020 தான் நோட்டீஸ் விட்டுருப்பான். ஒரு வருஷம் கழிச்சு நோட்டீஸ் அப்பயே விட்டுருப்போம், ஒரு வருஷம் மேக்ஸிமம். 2020 நோட்டீஸ் கொடுத்து பணம் கட்டாட்டி திருப்பி என்ன பண்ணுவான், பெனால்ட்டி கட்ட சொல்லுவான். அதையும் கட்டாட்டி திருப்பி அடுத்த வருஷம் இன்னும் பெனால்ட்டி வரும். ஐடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க யாரையும் கேட்டு பாருங்கள். நீங்கள் ஒழுங்காக கட்டிங்கன்னா ஓகே, ஒரு முறை பெனால்ட்டி கட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ பெனால்ட்டியே கட்டி இப்போ 1800 கோடி ரூபாய் கட்டணும். நீ 4 வருஷமாக என்ன பண்ணீங்க? இந்த தேர்தல் இது ஒரு பிரச்சார உத்தியாக நீங்கள் பயன்படுத்தணும்னு பார்க்குறீங்கள? 4 வருஷமாக என்ன பண்ண? இதான் கேள்வி. இதை பற்றி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு தெரியாது, இதை பற்றி சொல்லவே தெரியாது. ஆகவே நிச்சயமாக இது ஒரு பெரிய டேக்ஸ் எவேஷன் என்று சொல்கிறார்கள் இல்லையா, வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது முதல்ல. ரெண்டாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு பேங்க்லேருந்து பணம் எடுக்க முடியாது, தேர்தல் செலவை நாங்கள் மீட் பண்ணவே முடியாது. காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு கார்னர் பண்ணிட்டாங்க. அது காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் பண்ணுறோம். இப்போ மேலே வச்ச குற்றச்சாட்டே என்ன? முறைப்படி பேங்க்கில் நீ வந்து பணம் வாங்காமல் கோடிக்கணக்கில் கேஷாக இருக்கிறதா குற்றச்சாட்டு. அதனால தான் உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டே நிறுத்தியிருக்கான். இப்போ நீ அதானே பண்ணிட்டு இருக்க. அப்போ உனக்கு என்ன, இந்த பேங்க் அக்கௌண்ட் இருந்தானே இல்லாட்டி என்ன, நீ எப்படி இருந்தாலும் கேஷ் தான் வாங்கிட்டு போகிற, உன்னுடைய பிரச்சாரம் என்ன ஆகிட போகுது? ஆகவே இதெல்லாம் எடுத்து சொல்லணும் மக்கள்கிட்ட. அதனால் காங்கிரஸ் கட்சி என்பது தொடர்ந்து வந்து இந்த நாட்டில் கொள்ளையடித்து 47க்கு பிறகு ஆட்சி அமர்ந்த பிறகு முதல் ஊழலே காங்கிரஸ் கட்சி தான் செய்கிறது. தொடர்ந்து இராணுவ ஜீப்பில் ஊழல் பண்ணியிருக்காங்க. இராணுவம் என்பது நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியத்துவம் இல்லையா? போஃபர்ஸில் பீரங்கில் ஊழல் நடந்தது இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை. நிரூபிக்க விடாமல் அந்த அவருடைய சொந்தக்காரர், சோனியாவுடைய சொந்தக்காரர்லாம் கடைசி வரைக்கும் அவங்கள போய் கைது பண்ண முடியாமல் தடுத்து அவரை பிரேசிலுக்கு போய் செத்து போய் வச்சுட்டாங்க. இனிமேல் அவ்வளோதான், கேஸ் இழுத்து முடியாச்சு. அதே போல் 2Gயில் 1,76,000 கோடி ரூபாய் அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத காற்று வெளியிலேயே கொள்ளையடிக்க முடியும் என்பதை கற்பனை செய்து கூட நம்மளால் பார்க்க முடியாது. அதை செஞ்சு காட்டணும் காங்கிரஸ்காரங்க. அதனால் 2G கேஸில் இந்த கரை படிந்த கைகளில் இந்த கரை படிந்த கையை கை கழுவி விடுவதற்கான நேரம் வந்திருக்கிறது. அதுதான் இந்த செய்தி மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. பண மதிப்பிழப்பு செய்து கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்ற முனைப்போடு பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது தான் மோடி அரசு. அதில் பல கட்சி தலைவர்களும் பெரிய ஒரு நம்மளோட உயிரே போன அளவுக்கு எல்லாருமே அதை வந்து தாம்னு குதிச்சிட்டு இருந்தாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் மக்கள் மத்தியில் அதுக்கான வரவேற்பு கண்டிப்பாக இருந்தது. இப்போது நீதிபதி நாகரத்னா அப்படிங்கிறவர் இந்த விஷயத்தை பற்றி, அதாவது பண மதிப்பிழப்பை வந்து ஒரு கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து தேவையற்ற ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, அதுக்கே போகலாம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 விஷயம் சொல்லியிருக்காங்க நியூஸில் படித்து பார்த்தேன். ஒன்று, பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் கொண்டு வரப்பட்ட ப்ராசஸ், அது எப்படி கொண்டு வரப்பட்டதோ அந்த முறை தவறானது. அது முதல் குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. ரெண்டாவது, கருப்பு பணமெல்லாம் வந்து வெள்ளை பணமாக மாறியாச்சு. கிட்டத்தட்ட 98% வந்து கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாறிவிட்டது. இது அவங்க வைத்த 2வது குற்றச்சாட்டு. இப்போ 2 குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் சொல்லணும், சரிங்களா? இப்போ வந்து 2க்கும் வருவோம். முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராசஸ் வந்து தப்பு. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மோடி அவர்கள் திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்து டிவியில் வந்து சொல்கிறார்,
இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறார் என்று அந்த அமைச்சர்களுக்கு கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. மறுநாள் காலையில் எல்லாம் அவதியாக பேங்க் வாசல் போய் நின்று பணத்தை கட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹேஸ்ட், ஒரு வேகத்தில் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அமைச்சர்களாக கூப்பிட்டு, எதிர்கட்சி தலைவர்களாக கூப்பிட்டு, என்னப்பா இது மாதிரி பண்ணலாமா, என்ன சொல்கிறீங்க, எப்படி பண்ணலாம் எல்லாம் கேட்டு ஆராய்ச்சி ஒரு முடிவு பண்ணி ஒரு ஒத்திசைவு ஏற்பட்ட பிறகு பண்ணியிருக்கலாமே. அந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணியிருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணாதான் இது செய்ய முடியும். இது வந்து சாதாரணமாக நமக்கே புரியுது. ஆனாலும் ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய இப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. எதற்காக அப்படி சொல்லியிருக்கான்னு தெரியல. அது தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இவங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா 98% வந்து கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாறிவிட்டது, கருப்பு பணத்தில் அவங்களால முடக்க முடியல. அது பொய் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இது சொல்கிறது உண்மையினே வச்சுக்கலாம். இவங்க சொன்னது உண்மை, கரெக்டுப்பா. கருப்பு பணத்தில் கொண்டு வந்து பேங்கில் கட்டினா வெள்ளையாயிடுச்சு, கருப்பு பணம் ஒரு நாள் பிடிக்க முடியல, அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட அது சரியான ஒரு செயல் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா பாருங்க, இப்போ ஒருத்தர் பிளாக் மணி இருக்குது. பிளாக் மணி என்ன, அரசாங்கத்துடைய கணக்கிலே காட்டப்படாமல் ஒழித்து வைக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது. அந்த பணத்தை அவர் என்ன செலவு செஞ்சாலும் யாருக்கா தெரியுமா? தெரியாது. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கவர்மெண்ட் கண்டுக்கே வராது, எதுக்கு வேணால் பயன்படுத்தப்படலாம். இப்போ இந்த கருப்பு இதனால் என்ன வேறு என்ன சொல்கிறாங்கன்னா 98% எல்லாம் என்னாச்சு, பேங்க்கில் வந்து விழுந்துருச்சு, கருப்பெல்லாம் என்னாச்சு, ஒயிட் ஆச்சு. இதான குற்றச்சாட்டு. இப்போ அதை ஆமான்னு ஒத்துக்கிறேன். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, அந்த கோடானு கோடி கருப்பணம் பேங்க்ல வந்து விழுந்துடுச்சு. கரெக்டா? இனிமேல் இந்த பணத்தை நீங்க எடுக்க முடியுமா? நான் பேங்க்ல போய் ஒரு 5 கோடி வித்ட்ரா பண்ண முடியுமா? முடியாது. பண்ணோம்னா என்ன ஆகும்னா, யூ வில் பி ட்ராக்டு. பண்ணலாம், என்னுடைய பணம் நான் இப்போ எடுக்கலாம். நீ என்ன பண்ற அந்த பணத்தை வச்சு உன்னை ட்ராக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இது கருப்பு பணமாக இருந்து வெள்ளை பணமாக மாறி இருந்தாலும் கூட அவர் சொன்னபடியே இது நாட்டுக்கு நல்லது, சரிங்களா? பட் இது கருப்பணம் வந்து அப்படியே எல்லாம் கருப்பணம் முழுக்க வெள்ளையாயிடுச்சு என்பது இல்லைங்கிறத நம்ம டைரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு நம்ம அரசாங்கம் கிடையாது. சில இதை வச்சு சொல்ல முடியும், நம்ம பார்க்கக்கூடிய சில சம்பவங்களை வச்சு நம்ம சொல்ல முடியும். அது நான் பின்னால் சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களை பற்றி இன்னொரு கருத்து நான் சொல்ல நினைக்கிறேன். ஆளுநர்கள் சட்டத்தினுடைய இதை வந்து கடைபிடிக்கணும் எல்லாத்தையும் என்று ஆளுநரை பற்றியில், கவர்னரை பற்றி இவங்க என்ன பேசணும்? சந்தோஷ் காளி என்ற இடத்துல மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு வந்து பெரிய படுபாதக செயல் நடந்திருக்கு. இப்போ அந்த சந்தோஷ் காளி பகுதியை சேர்ந்த ஒருத்தர் தேர்தல் நிற்க போகிறாங்க. அங்கே மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி ஆட்சியில் அந்த சந்தோஷ் காளின்ற பகுதியில் வந்து கிட்டத்தட்ட முஸ்லீம் சரிபாதியாக இருக்காங்க. அங்குள்ள ஹிந்து பெண்கள், தலித் சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இப்போ வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த பெண்களை கூட்டிகிட்டு போய் அவன் வந்து அந்த டிஎம்சி என்ற பெயரில் முஸ்லீம் அந்த தலைவர்கள் அவங்க வந்து வீட்டில் வச்சுருவாங்க. சில வாரங்களுக்கு கழித்து சில மாதங்களுக்கு கழித்து அந்த பெண்ணை அனுப்புவான், திருப்பி 100 பொண்ணை கூட்டு போய் வச்சுக்குவான். யாரும் கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ரோட்டில் வந்து அந்த அவனை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ண பிறகு தான் பயம் நீங்கி இவங்க வந்து ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் விஷயமே வெளியில் வந்தது. இதை பற்றி போலீஸில் புகார் வழக்கு நடக்குது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, மமதா பானர்ஜி ஆட்சியில் வந்து எங்களுக்கு நீதி கிடைக்காது, அதனால் எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு பாருங்கள். 100கணக்கான பெண்கள் அந்த மாதிரி அப்படியே டேர்ம் டியூட்டி மாதிரி போட்டு தூக்கி போயிடுவான். கேட்கவே ஒரு மனசு கொதிக்குது. இதை பற்றி விசாரிப்பதற்காக மணிப்பூரில் இதே போல் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கொண்டு போனதுக்கு பெரிய கேஸ் நடந்தது, கலவரம் நடந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ஒரு ப்ரோப் நடந்தது. சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில் அங்கே வந்து விசாரணை நடந்தது. அதே போல் சந்தோஷ் காளியிலும் சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில் இந்த விசாரணை நடைபெற்றால் தான் உண்மை வெளியில் வரும். மம்தா பானர்ஜி வந்து இவங்க வந்து ஷி வில் ட்ரை டு காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க அவங்க கட்சிக்காரங்களை என்று கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அந்த கோர்ட்டுக்கு இவங்க இந்த மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா கொடுத்தாங்க? மணிப்பூர் வேறு, வெஸ்ட் பெங்கால் வேறு, அதெல்லாம் தேவையில்லை, மம்தாவே பார்க்கணும் என்று ரிஜெக்ட் பண்ணாங்க.
ஆகவே இவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சம்பவங்களையும் சொல்ல நினைக்கிறேன் நான். இப்போ இவங்க சொன்ன அந்த இது தப்புன்னு நாம் பல வகையில் நம்ம அனுமானிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னென்னா, அந்த நகை கடையில் போய் முதல் நாள் நைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் முழுக்க அந்த சமயத்தில் நகை கடையெல்லாம் கேளுங்க அப்படியே போய் குவிஞ்சி போய் வாங்கினாங்க. மறுநாள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் பண்ணக்கூடிய டெபாசிட் பண்ணக்கூடிய பணத்துக்கு கட்டுப்பாடு வச்சாங்க. க்யூ நின்று தான் பண்ணணும். மேக்ஸிமம் போனால் ஒரு ஆள் ஒரு சில லட்சங்களை போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ கோடிக்கணக்கில் கருப்பு பணம் வச்சுங்க என்ன பண்ணுவான்? இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட கொடுத்து பண்ண முடியும், இல்லை 100 பேர்கிட்ட கொடுத்து பண்ண முடியும். கோடி எப்படி 100 பேருக்கு மேலே எப்படி கொடுக்க முடியும்? ஒரு 500 கோடி இருக்குன்னு வச்சுக்கலாமே, எப்படி பண்ண முடியும்? அந்த பணம் வரவும் வராது. அப்போ திடீர்னு ஒருத்தர் எப்போ அவங்க வீட்டு வேலைக்கார்ட்ட 10 லட்சம் கொடுத்து போய் பேங்க் டெபாசிட் பண்ண சொன்னால், அப்போ அவன் மாட்டிக்குவான்ல பேங்க்கில், அவன் எப்படி பண்ணுவான்? அவன் மேலே நோட்டீஸ் வரும். அப்போ அப்படிலாம் இந்த மாதிரி பண்ண முடியாது. மிஞ்சி போனால் ஒருத்தர் அவருடைய சொந்தக்காரங்க இப்போ வேலைக்காரனுடைய மூலமாக ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அப்படி எங்கேயா கொடுத்து பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். அப்போ கோடிக்கணக்கான பணம் இருந்தவங்களும் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சமயத்தில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சாலி கிராமத்தில் இங்கே சென்னையில் முழுக்க பார்த்தீங்கன்னா சினிமா ரிலேட்டட் இது நிறைய இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருக்கும். பல பேர் என்னுடைய தெரிஞ்சவங்க, நான் வீடியோ எடிட்டிங்காக அந்த சமயத்தில் நான் போயிருந்தேன். அவர் சொல்லுவார், சில இடங்கள்லாம் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கோடிகள் ரூபா பணம் கத்தையாக இருக்குது, இது என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே எல்லாம் பைத்தியம் அடிச்ச மாதிரி இருக்காங்க. ஒரு டாக்டர் ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச டாக்டரு, அவர் 20 வருஷமாக ஒரு மருத்துவமனையில் சென்னையில் இருக்கார். பல் மருத்துவர் உங்களுக்கு தெரியும், நிறைய காசு வருமே. அவர் ஆஸ்பத்திரியில் போக அவர் சாயங்கால நேரத்தில் தனியாக கிளினிக் வச்சுருக்கார். கூட்டம் நிறையா வரும், எல்லாத்தையும் கேஷ் தான் வாங்குவார். இந்த டிமானிட்டேஷன் சமயத்தில் அவர் அப்படியே மென்டல் மாதிரி ஆகிட்டார். ஏன்னா அவர் வாங்குற கேஷ் தான் வாங்குறாரு, வாங்கி கேஷை வீடு முழுக்க அடுக்கி வச்சிருக்கார். இவ்வளோ இருக்குன்னு ஒரு கணக்கே தெரியாது. 20 வருஷமாக அடுக்கி வச்சிருக்கார். எத்தனை கோடி தெரியாது. அதில் என்ன எங்கே பார்க்க முடியும்? இவ்வளோ பணம் போச்சே, என்ன பண்ணுறது? யார்கிட்டையும் கொடுக்கவும் முடியாது. இது நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி எத்தனை பணம் எவ்வளோ இடத்துல பார்க் ஆகிருக்கீங்க, யோசனை பண்ணி பாருங்க. இத்தனை கள்ளப்பணமும் ஒழிக்கப்பட்டது டிமானிட்டைசேஷனால. இது மறுக்க முடியாத உண்மை. இந்த இவர் கள்ள நோட்டு அடிக்கிறதுக்காக மிஷினே கொண்டு போய் பாகிஸ்தானில் கொடுத்தார், ப. சிதம்பரம். அந்த கதை தனியாக ஒரு நாள் பேசணும். அந்த நோட்டை வச்சு பாகிஸ்தானில் கள்ள நோட்டு அடித்து இந்த 5000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு மாதிரி 1000 ரூபா நோட்டு மாதிரி அவனை அடித்து இங்கே புழக்கத்தில் வந்துட்டுருக்கோம். பாதி நோட்டு கள்ள நோட்டு. கள்ள நோட்டு காணாமல் போனது பொருளாதார வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம். நீங்கள் அந்த பண மதிப்பிழக்கத்துக்கு பிறகு கீழே விழுந்த முதல் நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். திவாலாவே போயிடுச்சு. அப்போ இத்தனை நாளாக இதனால் வாழ்ந்து கொண்டிருந்த நாடு பாகிஸ்தான் இப்போ கீழே விழுந்துச்சா? காஷ்மீரில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தினசரி கல் எடுத்து அடிப்பாங்க. கல் எடுத்து அடிக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு 500 ரூபா காசு. இந்த கல் எடுத்து எரிஞ்சுன்னா 500 ரூபா. அந்த இடத்த பொறுத்து, ரேட்டை பொறுத்து, ஆளை பொறுத்து மாறும். 500 ரூபாயிலேருந்து 6 ரூபா 1000 ரூபா காசு. அப்போ ஏன் அவன் எதுக்கு வேலைக்கு போகணும்? கவர்மெண்ட் ஜீப் வருதா, கல் எடுத்து அடிச்சா உனக்கு 500 ரூபா காசு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே இருக்கலாம், அவ்வளோதான். இப்படி நடந்தது. அப்போ டெரர் ஃபண்டிங் இஸ் ஃபுல்லி ஸ்டாப். பார்த்தீங்களா, பாகிஸ்தான் விழுந்தது, டெரர் ஃபண்டிங் போயாச்சு, போலி நோட்டுகள் கள்ள நோட்டுகள் ஒழிஞ்சது. அப்போ இது எல்லாமே எப்போ சாத்தியமாச்சுன்னா பண மதிப்பிழக்கம் அந்த நடந்த பிறகு தான் சாத்தியமாச்சு. நீ நேரடியாக பல விஷயங்களை பார்க்கணும். உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி பார்த்தா லட்சம் கோடிகளில் ஜிஎஸ்டி வருமான வரி வருது, இது சேவை வரி வருது. எப்படி அந்த அளவுக்கு சாத்தியம்? இதுக்கு முன்னால் எல்லாம் இப்போ கேஷாக நடந்த முழுக்க இப்போ கேஷ்லெஸ் தான் மாறுது. த்ரூ பேங்க் மூலமாக வருது. யூபிஐ டிரான்சாக்ஷன் எத்தனை லட்சம் கோடி வந்திருக்கு பாருங்கள். அப்போ இதெல்லாம் எதனால் சாத்தியமாச்சுன்னா பண மதிப்பிழப்பு வந்த பிறகு இத்தனையுமே சாத்தியமாச்சு. ஆகவே இது எல்லோருக்கும் புரியக்கூடியது. அதெல்லாமே யார் பெருசாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, தேர்தல் நேரத்தை சொல்லியிருக்காரு. எதை வைத்து சொன்னார் தெரியல. அதனால் அவருடைய பதவிக்கு இப்படி சொன்னது அழகல்ல என்று நான் கருதுகிறேன். கர்நாடகா மாநிலத்தில் நடு ரோட்டில் இஃப்தார் விருது கொண்டாடியிருக்காங்க. அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க. இதற்காக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் கமிஷனை பாராட்டுறேன். ஏன்னா அப்போ அதனால தான் இந்த செய்தியை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா?
இந்த மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது நியூசன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, தொந்தரவு செய்து நடு ரோட்டில் இஃப்தார் விருந்து நடத்துறது, நமாஸ் பண்ணுறது, இது இந்த நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுடைய தொடர்கதையாக இருந்து கொண்டே இருக்குது. அந்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு நான் பல முறை பார்த்துருக்கேன். இங்கே ரங்கநாதன் தெருவில் வந்து வெள்ளிக்கிழமையான அந்த ரோடை மறித்து உஸ்மான் ரோட்டில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் டிராஃபிக்கை மறிச்சிடுவாங்க. அரை மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். என்னென்னா தொடராங்களாம். மசூதிக்குள்ளார இடம் இருக்கும், ஆனாலும் கூட நான் இருக்கிறேன் என்கிற தன்னுடைய இருப்பை காட்டவேன் என்பதற்காகவே ரோட்டில் மறியல் பண்ணி ரோடை மறித்து நமாஸ் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த விதண்டாவாதமாக பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறார்கள். இப்போ தான் நின்று இருக்காது. பல முறை வந்து ஹிந்து முன்னெலாம் போராட்டம் நடத்தின பிறகு இப்போ அங்கே நடக்கிறது இல்லை. சமீபத்தில் பிராட்வேல இதே போல் ரோட்டில் வந்து வெள்ளிக்கிழமைக்கு நமாஸ் பண்ணாங்க என்று பேப்பரில் இப்போ ரீசெண்டாக படித்தேன் நான். ஃபோட்டோவோட போட்டிருந்தேன். ஆகவே இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி டெல்லியில் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன், ஹாட் டாபிக் ஓடுது. என்னன்னா, டெல்லியில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நமாஸ் பண்ணுறாங்க ரோட்டில், பெரிய மசூதி. அந்த பெரிய மசூதிக்குள்ளார வந்து மேலேருந்து அந்த ட்ரோன் வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கான். அங்கே அவ்வளோ இடம் இருக்குது. அதில் வந்து ஒரு பாதி பேர் தான் இருக்கு, மிச்சம் பாதி 50% வேக்கண்ட்டு. ஆனாலும் கூட வேணுட்டே வம்படியாக வந்து பண்ணுறது சொல்லுவாங்களே, ரோடை மறித்து நான் பண்ணுற பார் என்று பண்ணியிருக்கிறாரு. இது ஏன் பண்ணாங்க, இதை பற்றி ஏன் அங்கே நீ விசாரிக்கூடாது என்று பெரிய பிரச்சனை வந்து அதன் பிறகு அந்த ரோட்டில் பண்ணுற நிறுத்திட்டாங்களாம். இப்படி கேட்டாலும் நிறுத்துறாங்க. இது நம்ம ஊரில் மட்டும் எல்லா ஊர்லேயும் பண்ணுறாங்க இந்த மாதிரி. ஃப்ரான்ஸில் சமீபத்தில் இதே போல் தொடர்ந்து பல இஸ்லாமிய இந்த மாதிரி மதவெறி சம்பவங்கள் நடந்து கொண்டு நம்ம பார்க்குறோம். ரோடு இதே போல் நல்ல சிக்னலில் வந்து டீன் ஒரு 10 பேர் வந்து நமாஸ் பண்ணுறது, வெள்ளிக்கிழமையான நாங்கள் நமாஸ் பண்ணோம் எங்கள் இது பிரகாரம். ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் முதல்ல ஆரம்பத்தில் இப்போ தான் கொஞ்சம் கடுமையாக காட்ட ஆரம்பிச்சிருக்கார்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் சாதாரணமாக இருந்தாங்க. அப்போ பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து அவனுக்கு எதிர்ப்பு ஆகுறது இல்லையா. அவங்க என்ன பண்ணாட்டிங்களா, ஃப்ரான்ஸ் மக்கள் இவன் நமாஸ் பண்ணுறதுக்கு நேரம் சுற்றி நின்றுக்குவாங்களாம். நின்றுட்டு ஃப்ரான்ஸ் நாட்டு தேசிய கீதத்தை பாடுவார்கள். பாடி இதை வீடியோ எடுத்து அதை வந்து சமூக வலைத்தளம் ட்விட்டரில் போடு பாருங்க எல்லாம் உலகம் முழுக்க. இப்படி நடந்தது. பொதுமக்கள் இதே போல் சுற்றி வந்து தேசிய கீதம் பாட ஆரம்பித்த பிறகு தான் அவங்க நமாஸ் பார்த்து நிறுத்தியிருக்கான், அதையும் போட்டிருக்காங்க. அதனால் இப்படி செஞ்சால் தான் அப்படி நடக்கும். நம்ம ஊரில் வந்து குஜராத்தில் பாரத் மாதாக்கு ஜெயின்னு கிரிக்கெட் மைதானத்தில் வந்து கோஷம் போட்டது பெரிய தப்பு என்று இங்கே பேசினாங்க. ஆனால் அதே கிரிக்கெட் மைதானத்தில் பாகிஸ்தான்கார நமாஸ் பண்ணான், பார்த்தீங்க இல்லையா. ஆக பொதுமக்களுக்கு இடையூறாக நமாஸ் செய்வது, இந்த மாதிரி இஃப்தார் விருந்து கொடுப்பது என்பது இஸ்லாத்துடைய ரத்தத்திலே ஊறி இருக்கு. இதை நான் பார்த்தது, அதை நான் சொல்ல வரேன். சரி, இப்போ வந்து தேர்தல் கமிஷன் வந்து பார்த்துருக்காங்க, அப்பா இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நோட்டீஸ் விட்டுருக்கான். சட்ட விதிகளுக்கு மீறானது, ரோட டிராஃபிக் மறிச்சிருக்க. இப்போ தேர்தல் கமிஷன் சொல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? ஒன்றுமே இருக்காது, தெரிஞ்சிருக்காது மட்டும் இல்லை. அப்போ இதை சரி செய்ய வேண்டியது யாரு? கர்நாடகா கவர்மெண்ட்டு. அவங்க ஏன் பண்ணல? தேர்தல் கமிஷனுக்கு தெரியக்கூடாது, கர்நாடகா கவர்மெண்ட் தெரியாதா? இன்னும் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கேள்வி வருது இல்லையா? ஆகவே தொடர்ந்து இந்த மதவாத அரசியலை ஊக்குவிக்கக்கூடிய செயலை காங்கிரஸ் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அப்பீஸ்மெண்ட் பாலிசி, தாஜா செய்யும் போக்கு, அதனால் தான் நடந்திருக்கிறது. பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து ஒரு சம்பவம், அதோடு சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாட்டில் நம்முடைய ஹெச்ஆர்எம்சி இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக எல்லா கோயில்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா, இந்த தேர்தல் பரப்புரை யாருமே வந்து ஹெச்ஆர்எம்சி கோயில்களில் யாரும் பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சாங்கன்னா அது வந்து அங்கே டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. உடனே அறிவிக்கணும், தெரிவிக்கணும், அஃபீஷியல்ஸ் உடனே வந்து தெரிவிக்கணும். சர்க்குலர் வந்திருக்கு. சரிதானே? ஒரு மத வழிபாடு அவங்களுடைய கடவுளை கும்பிட்டு போகிறாங்க, அந்த இடத்துல நீ போய் மத தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேணாம், சரிதான். ஆனால் தயாநிதி மாறன் புரசவாக்கத்தில் மசூதியில் தொழுகை நடத்திவிட்டு அங்கே வந்து ஓட்டு கேட்டார் என்ற செய்தி பேப்பர்னு வந்திருக்கிறது. அப்போ இந்த விதிமீறல்லாம் யாருக்கு? இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? கேள்வி வருது இல்லையா? அதனால் இந்த செய்தியை வெளிச்சம் போட்டு காட்டிய தேர்தல் கமிஷனுக்கு நன்றி. ஆகவே இது போல செயல்கள் மேற்கொண்டு நடக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த பிரான்ஸ் நாட்டு மக்கள் போல் நம்ம மக்கள் உணர்வோடு இருந்தான்னா
இது போன்ற செயல்கள் வேறு இடத்துல நடக்காமல் நம்ம தடுக்க முடியும். நன்றி சார். இன்றைய செய்திகள் குறித்த சிறப்பான சிந்தனைகளுக்கு நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.